பர்தா போடாம தான் வரணும். சொல்றதுக்கு முதுகெலும்பு யாருக்காவது இருக்கா? இருக்குல்ல. ஏன் பேசினேன்? ராஜ்மோகன் யாரும் பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது, பூ வச்சுட்டு வரக்கூடாதுன்னு ஏன் பேசினாரு? இப்படி இல்ல ஏன் பேசின? அப்ப அறிவு கெட்டு பேசினியா? நேத்திக்கு ராஜ்மோகனா பள்ளி கல்வித்துறை அவர் தானே? ராஜ்மோகன் தானே? ஆமா. அவர் என்ன சொன்னாரு? பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது, பூ வச்சுட்டு வரக்கூடாது. எல்லாரும் முட்டை நெத்தியா நாய விட்டு நக்க விட்டு அப்படிதான் வரணும். இப்படிலாம் சொன்னாரா? நேத்திக்கு என்ன சொன்னாரு? ஆ நீங்க இன்னைக்கு மந்திரியா இருக்கிறவங்க அறிவார்ந்தவர்கள் ஒத்தர் கூட கிடையாது. இன்னும் ஒண்ணே ஒண்ணு என்ன சொல்லலாம்? இந்த பணம் டீல் பண்ணிட்டு இருக்கிற மார்ட்டின் குடும்பத்தால் இந்த அரசாங்கம் ஆட்டி வைக்கப்படுகிறது. இருக்குமா அப்படின்னு தான் கேக்குறேன். நான் இருக்கும் இருக்காதுன்னு சொல்றதுக்கு நான் என்ன ஜோசியக்காரன்? இருக்கும் அதனால யோசியர் இல்ல. இருந்தாலும் ஒரு அனலைசர் இல்ல நீங்க. அதனால நான் என்ன சொல்றேன், இந்த அரசாங்கம் பேசினது நேத்து பேசினது ராஜ்மோகன் இன்னைக்கு மாத்தி பேசியிருக்காரு. நான் கேட்கிறேன், நீங்க ராஜ்மோகன் இஷ்யூவே எடுத்துக்கங்க. பர்தா போடாம தான் வரணும். சொல்றதுக்கு முதுகெலும்பு யாருக்காவது இருக்கா? இந்த அமைச்சர்கள். மக்களுடைய மனசு மாறிக்கிறது. அப்படி இல்ல ஏன் பேசின? அப்ப அறிவு கெட்டு பேசினியா? அது இருக்குல்ல. ஏன் பேசின? ராஜ்மோகன் யாரும் பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது, பூ வச்சுட்டு வரக்கூடாதுன்னு ஏன் பேசினாரு? நான் அதே இது கேட்கிறேன். சிலுவை போட்டுன்னு வரக்கூடாதுன்னு ராஜ்மோகனுக்கு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? சொல்லுங்க ஜோசப் விஜய் என்ன பண்றாரு?